ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு பொறுத்தவரையும் 2024ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம கவர்மெண்ட் சைடில் என்ன ஆன்சர் கீழே மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து வீடியோவை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதற்குண்டான சரியான ஆன்சர் என்ன அப்படின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே பின் பண்ணுறோம். அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கு உண்டான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது 2024ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல் கேள்வி வந்து பாருங்கள், எந்த வம்சம் மம்லக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது? ஸோ எந்த வம்சத்தை மம்லக் வம்சம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அடிமை வம்சம். ஓகேங்களா? அடிமை வம்சத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா மம்லக் வம்சம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் வந்து யார்? ஸோ லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, முதலாம் சந்திரகுப்தர். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, ஹரப்பா மக்களும் பண்பாடும் என்ற தலைப்பின் கீழ்கண்ட கூற்றில் சரியானதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹரப்பா மக்களும் பண்பாடும் அப்படின்ற தலைப்பின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற கூற்றுகளில் எது சரியானது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சிந்துவெளியில் விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வந்து வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான 5 குழுக்கள் இருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1, 2 மட்டும்தான் சரி. ஓகேங்களா? 3 வந்து பார்த்தீங்கன்னா தவறு. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, கவிராஜா என்ற புகழை பெற்றவர் யார்? கவிராஜா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சமுத்திரகுப்தர். ஓகேங்களா? கவிராஜா என்று அழைக்கப்பட்டவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, பேசின் ஒப்பந்தம் அப்படின்றது 2ஆம் பேஷ்வா பாஜிராவுக்கும் யாருக்கும் இடையே கையெழுத்தானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, வெல்லஸ்லி பிரபு. அதாவது பேசின் ஒப்பந்தம் அப்படின்றது 2ஆம் பேஷ்வா பாஜிராவுக்கும் வெல்லஸ்லி பிரபு அவங்களுக்கும் இடையே கையெழுத்தாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், விசிஷ்டபுத்திர புலுமாயி அப்படின்றவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அரசர். கௌதமி புத்திர சாதகர்ணியோட மகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசிஷ்டபுத்திர புலுமாயி அப்படின்றவர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசர். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவியவர் வந்து யார் அப்படின்றது தான் கேள்வி. ஓகேங்களா? ஸோ சேரர்களா, சோழர்களா, பல்லவர்களா, பாண்டியர்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்கள். ஓகேங்களா? தொண்டை மண்டலத்தில் தங்களுடைய ராஜ்யத்தை நிறுவியவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல்லவர்கள். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து அரச மரம். ஓகேங்களா? சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரத்தை உச்ச தெய்வமாக கருதுனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரச மரத்தை. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், கூற்றுக்காரண கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கூற்று பார்த்துடலாம், பருத்தி செடியின் பிறப்பிடம் தண்டகா காடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய கற்கால மனிதன் பருத்தி இலையை நூலாக சுற்றவும் நூலை பருத்தி துணியில் நெசவு செய்யவும் கற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி காரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எது வந்து சரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அதாவது கூற்று காரணம் இரண்டுமே சரிதான், ஆனால் கூற்றுக்குண்டான விளக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா காரணம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கூற்று காரணம் இரண்டுமே சரி, ஆனால் கூற்றுக்குண்டான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக விளக்கம் அளிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்கள், ஹரப்பான் தலங்களை அவற்றின் தொல்பொருள் எச்சங்களோடு பொருத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து எது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 2, 1, 4, 3. ஓகேங்களா? ஸோ மொஹஞ்சதாரோ அப்படின்றது நடமாடும் பெண்ணின் வெங்கல சிலை. அதுக்கப்புறம் ஹரப்பா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கல்லறை. லோத்தல் அப்படின்றது தந்தத்திலான அளவுகோல். பானவாளி அப்படின்றது டெரகோட்டா சிலைகள். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், குப்தர் காலத்தின் புகழ்பெற்ற கணிதவியலாளர், வானியலாளர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஆரியபட்டா.
ஓகேங்களா. குப்தர் காலத்தில் புகழ்பெற்ற கணிதவியலாளர் வானியலாளர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரியபட்டா. சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள், மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து அக்பர். ஓகேங்களா. மன்சப்தாரி அப்படின்ற முறையை அறிமுகப்படுத்தியவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்பர். சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், கூற்றுக்காரண கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. கூற்று வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அலாவுதீன் மங்கோலியர்களுக்கு எதிராக போரிட ஜாபர்கான் மற்றும் உலுக்கானை அனுப்பினார். ஸோ காரணம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜாபர்கான் மங்கோலியர்களை தோற்கடித்து அவர்களை ஆட்சி புரிந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எது சரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அதாவது கூற்று காரணம் இரண்டுமே சரிதான், ஆனால் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கூற்றுக்குண்டான சரியான விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்கள், தங்கள் சுயசரிதையை எழுதிய 2 முகலாய பேரரசர்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பாபர் மற்றும் ஜஹாங்கீர். ஓகேங்களா. தங்கள் சுயசரிதையை எழுதிய 2 முகலாய பேரரசர்கள் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாபர் மற்றும் ஜஹாங்கீர். சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், முகமது கவானின் மதராசா ஒரு பெரிய நூலகம், இதில் 3000 கையெழுத்து பிரதிகள் உள்ளன, இது எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பீடார். ஓகேங்களா. ஸோ முகமது கவானோட மதராசா அப்படின்றது ஒரு பெரிய நூலகம், இதில் 3000 கையெழுத்து பிரதிகள் வந்து இருக்குது, இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீடாரில். ஓகேங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், சிந்து நகரமான லோத்தல் தொடர்பான அறிக்கைகளில் எது தவறானது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது காம்பே வளைகுடாவில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இது 216 மீட்டர் அகலமும் 37 மீட்டர் நீளமும் கொண்ட கப்பல் துறை முற்றத்துடன் காணப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மூன்றாவது, போகவா நதியுடன் இணைக்கப்பட்ட கப்பல் துறை முற்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான்காவது, இது ஒரு துறைமுக நகரம் மற்றும் வெளிநாட்டு வர்த்தகம் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான். ஓகேங்களா. இது 216 மீட்டர் அகலமும் 37 மீட்டர் நீளமும் கொண்ட கப்பல் துறை முற்றத்துடன் காணப்பட்டது அப்படின்றது மட்டும்தான் தவறு, பாக்கி எல்லாமே சரி. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், எந்த முகலாய இளவரசனின் படத்தொகுப்பு இன்றும் லண்டனில் உள்ள இந்திய அலுவலக நூலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, தாராஸ்கோ அப்படின்ற அரசனோட படத்தொகுப்பு இன்றைக்கும் லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அலுவலக நூலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தாராஸ்கோ. ஓகேங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், பாமினி சுல்தான்கள் தமது தனிப்பட்ட மெய் காப்பாளர்களாக யாரை வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காசை கேல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மெய் காப்பாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தனிப்பட்ட மெய் காப்பாளர்களாக வச்சுருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்த கல்வெட்டுகள் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ 4 விதமான கல்வெட்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க. அலகாபாத் தூண் கல்வெட்டு, நாலந்தா செப்பு பட்டயம், ஈரான் கல்வெட்டுகள், மெக்ரலி தூண் கல்வெட்டுகள். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எது சரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 1, 2, 3 மட்டும் சரி. ஓகேங்களா. அதாவது சமுத்திரகுப்தர் காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகள் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு, நாலந்தா செப்பு பட்டயம், ஈரான் கல்வெட்டுகள். சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், ஸோ விஜயநகர பேரரசோட வம்சங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலவரிசைப்படுத்தணும். ஓகேங்களா. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, துளுவ வம்சம், சங்கம வம்சம், சாளுவ வம்சம், ஆரவீடு வம்சம். ஸோ இதில் வந்து எது சரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 2, 3, 1, 4. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சங்கம வம்சம், ஸோ அதுக்கப்புறம் சாளுவ வம்சம், அதுக்கப்புறம் துளுவ வம்சம், அதுக்கப்புறம் தான் ஆரவீடு வம்சம். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்கள், சையது வம்சத்தின் கடைசி அரசர் ஆலாம் ஷா, அவருடைய உண்மையான பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஷா. ஓகேங்களா. சையது வம்சத்தோட கடைசி அரசர் வந்து யார், ஆலாம் ஷா. அவருடைய உண்மையான பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஷா. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், சிவாஜி யாரிடம் இருந்த சிங்கக்காட் கோட்டையை கைப்பற்றினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து முகலாயர்கள். ஸோ முகலாயர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிங்கக்காட் கோட்டை அப்படின்றது இருந்தது. ஸோ அதை சிவாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்டேருந்து கைப்பற்றுறார். ஓகேங்களா. ஸோ யார்கிட்டேருந்து கைப்பற்றுறாருன்னா முகலாயர்கள்ட்டேருந்து கைப்பற்றுறார். ஓகேங்களா. சிவாஜி யாரிடம் இருந்து சிங்கக்காட் கோட்டையை கைப்பற்றினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முகலாயர்கள்ட்டேருந்து. சரிங்களா.
ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மொஹஞ்சதாரோவின் பசுபதி முத்திரையில் இருக்கக்கூடிய 4 விலங்குகளோட பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, யானை, புலி, காண்டாமிருகம், எருமை. அதாவது மொஹஞ்சதாரோவின் பசுபதி முத்திரையில் இருக்கக்கூடிய 4 விலங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா யானை, புலி, காண்டாமிருகம், எருமை. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து எது சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜமீன்தாரி முறை. ஜமீன்தாரி முறை அப்படின்றது நிலசுவாந்தார் முறை அப்படின்றது சரியானது. இரண்டாவது மகள்வாரி முறை அப்படின்றது சொந்த சாகுபடி முறை அப்படின்றது தவறு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கிராம அளவிலான சுயாட்சியை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மகள்வாரி முறை அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா இது தவறு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரயத்து வாரி முறை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இனவாரி முறை அப்படின்றது தவறு. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு நிலத்தில் உரிமை வழங்கப்பட்டது. ஓகேங்களா? அந்த ரயத்து வாரி முறை மூலயமா விவசாயிகளுக்கு நிலத்தின் மீது உரிமை வந்து வழங்கினாங்க. ஸோ அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள்கிட்ட நேரடியாக வரிகளை வந்து வசூலித்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் ரயத்து வாரி முறை அப்படின்றது. இனவரி முறைன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தவறு. அதுக்கப்புறம் நில உடைமை முறை அப்படின்றது நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது. ஓகேங்களா? ஸோ இதுவும் சரி தான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, 1, 4 மட்டும் சரி. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு எது பயன்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோரி செட் அப்படின்றது தான் பயன்பட்டுச்சு. ஓகேங்களா? ஹரப்பா மக்களுக்கு கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு எது பயன்பட்டது? ரோரி செட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைக்கு உண்டான வீடியோ பதிவு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்த விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்கணும் அப்படின்றதுக்காக இதற்குண்டான கொஸ்டின் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஒரு டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். ஸோ துருவம் அகாடமியிலிருந்து கார்த்திக்.